மனவளக்கலையில வந்துட்டு எப்படியெல்லாம் இது பண்றாங்க. ஆனா, அங்க இந்த நீர் மருத்துவத்தை பண்ண இந்த பன்னீர்செல்வம் ஐயாவும், கேசவன் ஐயாவும் பேசுனாங்க. அடுத்து பாலாஜின்னு நெனைக்கிறேன். ம். அவங்க 3 பேருமே அந்த இது சொன்னாங்க. அங்க எதுவுமே இந்த மாரி இதெல்லாம் சொல்லிக் குடுக்கல. கடைசியா கேசவன் ஐயா வந்துட்டு எல்லாமே இதுல தான் பலன் பெற்றேன் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப சிறப்பா சொன்னாரு. அதேபோல பன்னீர்செல்வம் ஐயாவும் அந்த இத நல்லா ஆழமாக புடிச்சுக்கிட்டாரு கருத்த. இல்ல, இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி. பரிணாம அறிவியல் யாருக்கு தெரியாது. அதான் பெரிய பிரச்சனை. இப்ப மன்றங்கள், யோக மன்றங்கள், அதுக்கு யோக மன்றங்கள பணக்கார மன்றங்களா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாங்கய்யா. யோக மன்றங்கள்னாவே இது கிடையாது. யோக மன்றம்ங்கிறது இது கிடையாது. பரிணாம அறிவியலை பேசி இயற்கையாகவே மனிதன் யோகியாக மாறுறான். அதுதான் விஷயம். இது மன்றங்களே ஆமாங்க. தேவையில்லை. ம். மன்றங்களே தேவையில்லை. சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர், அதுக்கப்புறம் கீழ்நிலை, மேல்நிலை 2 தான் இருக்கு. அதனால ஆமாங்க. இந்தியாவில் இருக்க எந்த மன்றங்களும் யோக மன்றங்கள் கிடையாது. அதாவது அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள சொல்லிக் குடுத்துருக்காங்க. அந்த இருந்த நிலையிலேருந்து அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 2ஆம் வகுப்புக்கு அவங்க கத்துக் குடுக்க செஞ்சிருக்காங்க. எந்த ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடையாதுங்க. எந்த ஆரோக்கியம் கிடையாது. அது உண்மதாங்கய்யா. அது ஏன் அது தெண்டம் அதெல்லாம் அல்ல ஆமாங்க. தெண்டம். இது வந்து இதுல வந்து பரிணாம சித்தாந்தத்தின்படி மனிதன் ம். தாவரம் மனிதன் யோகியாக மாறுகிறான்னு சொல்லணும். என்னது? மனிதன் யோகியாக மாறுகிறான். அப்படி இந்தியாவில் யாருக்கும் தெரியாது. இந்தியாவில் இப்ப அந்த சித்தர்களுக்கு வந்துட்டு அந்த தெரியத்தானங்க செய்யும். இப்ப இருக்கக்கூடிய சித்தர்களுக்கு. எந்த சித்தர் எங்க இருக்கிறாங்க? இப்ப எங்க எந்த சித்தர் இருக்கிறான்? அதெல்லாம் கிடையாது. சரிங்க. இப்பெல்லாம் எவனும் கிடையாது. அதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. இப்பெல்லாம் யாரும் ம். கிடையாது. இதை சொல்லிக் கொடுக்குறோம் யாருமே கிடையாது. இல்ல நீர் மருத்துவத்த சொல்லிக் குடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா, இப்ப நீங்க இன்னைக்கு மதியம் கிளாஸ்ல பேசினபடி அந்த ராஜேஸ்வரி அவங்க காட்டுல இருந்தாங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா? அது வந்து எப்படின்னா, அது வந்து ம். அது வந்து சுபாஷன் ஒரு இயற்கை மருத்துவர். அவர் ஆமாங்கய்யா. மேற்பார்வையில பண்ணினது அது. அதுக்கு வந்து ஆங்கில மருத்துவர்கள் உதவி செஞ்சாங்க. ஆங்கில மருத்துவர்களும் உதவி செஞ்சாங்க. ம். ம். ஆங்கில ம். மருத்துவம் ஆங்கில அலோபதி மருத்துவர்களும் இயற்கையில எப்படி நடக்குதுன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. அதனால அது கவனிப்பு. ம். அது லட்சக்கணக்கில் கவனம் கவனம் செலுத்தி அது ஒரு ஆராய்ச்சி வெற்றி பெறுவதற்காக செஞ்சது. அது வந்து ம். எல்லாத்துக்கும் போய் சேராது. அது எல்லாத்துக்கும் போய் சேராது. ம். அதுக்கப்புறம் யாருமே இல்லை. இது அப்படி இல்ல. இல்லை. இது கல்வி முறைங்க. இது கல்வி. இது இயற்கை கண்டுபிடிப்பு. இயற்கையினுடைய கண்டுபிடிப்பு. இயற்கை கண்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. அதனால இது வந்து இது வெங்கடேசன் தான் வெளியே கொண்டு வர அவரு கண்டுபிடிப்பு. அதெல்லாம் சித்தர்களுக்கு சாட்சி இருக்குது. அது சென்ற நூற்றாண்டு வரைக்கும் சுவாசத்திலே வாழ்ந்திருக்கிறாங்க. ம். அதாவது எந்த இது இந்த இந்த இதை இது சொல்லித்தரக்கு எந்த மன்றங்களுக்கு தெரியாது. எந்த மன்றத்துக்கு தகுதி கிடையாது முதல்ல. ம். ஆமாங்கய்யா. ஏதாவது நோய்வாய்ப்பட்டுத்தான் செத்து போனாங்க. யாரும் சமாதி அடையலையே. ம். நோய்வாய்ப்பட்டு செத்தவன வந்து எப்படி நீ மன்றத்தின் தலைவர்னு சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாதுங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இன்னைக்கு திருக்குறளே யாருக்கும் தெரியாது. ம். திருக்குறளை வந்து இப்ப நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, காலையில நெல்லிக்காய் சாறு சாப்பிட்டேன். ம். ஆமாங்க. காமிச்சீங்க. எனக்கு கேசவன் ஐயா கேட்டாரு. ஆமா, நான் பாட்டுக்கு இப்படி ஒரு உடக்கு குடிச்சேன். அது வெறும் ஒண்ணுமே நான் 5 நெல்லிக்காய் தான் இருக்கு அதுல. 5 நெல்லிக்காய் அவ்வளவுதான். ஆ, அதை அரைச்சி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்திட்டு குடிச்சிட்டே இருந்தேன். ஆ 2, சாயங்காலம் 3 என்ன கிலோ. பண்ணேன்னா, ஆமா அவ்வளவுதான். அதுக்கு பசி நின்று ம். போச்சு. இருந்தாலும் என்ன பண்ணேன்னா, இந்த புளி புளி வெங்காயம் போட்ட ஒரு சட்னி இருந்தது. அதை வச்சு ஒரு சரி. ரெண்டு ரெண்டு ரெண்டே 2 ரொட்டி தின்னு சாப்பிட்டேன். அதுவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ வயிற்றுல அணுகுண்டு வச்சு நப்பின மாதிரி இருக்குது எனக்கு. ம். எடை பாத்தீங்கன்னா 2 கிலோ கூடி இருக்கு. சரிங்க. சொன்னீங்க 3 கிலோ கூடியிருக்குன்னீங்க. 3 கிலோ கூடி இருக்கு. ம். அது ஒரு நாள்ல போய் ராத்திரி ஒண்ணுக்கு போச்சுன்னா சொய்யன்னு போயிடும். வாய் மூடி கம்முன்னு இருந்தோம்னா அந்த ம். அந்த போலி எடை வெளியே போயிடும். போலி எடை போயிரும். ம். ஆமா, அது ஒரு நாள் அது நீங்க பழச்சாறு சாப்பிட்டாவே 3 கிலோ கூடிரும். ஆ. வெறும் பழச்சாறு சாப்பிட்டாவே 3 கிலோ கூடிரும். ம். அது சுத்தமானதை கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியாது. ஆமாங்க. உணவை எதிர்க்கிறது நல்லாவே தெரியும். இப்ப நான் அந்த புளி தொக்கு, புளியும் வெங்காயம் போட்டு வணக்கி வச்சிருந்தது. அது 3 நாளா யாருமே சாப்பிடவே இல்லை. அப்படியே இந்த எண்ணெயிலேயே இருந்துட்டு இருந்தது. சரின்னு 2 ரொட்டி துண்டு வச்சு அது ம். சாப்பிட்டா அப்படி பயங்கர போதை. என்னது? போதை.
ஃபுல் மப்பே அதான் இருக்குது. இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, எனக்கு மப்பே இப்பதான் குறைஞ்சிருக்கு. நான் சொன்னேன் என்ன ம். பயங்கர மப்பே இருக்குன்னு. அப்புறம் அதாவது அது இந்த உடம்பு மறுக்குது நல்லா தெரியுது, போதை நல்லா. ஆனா அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கு நீர் பயிற்சி பண்ணி இப்பதான் அது அது நாளைக்கு வரைக்கும் பட்டினி போட்டா அது போயிருன்னு வச்சுக்கங்களேன். பட்டினி போட்டா தான் போகுது. பட் இன்னைக்கு ம். கூட ஒரு அம்மா அதை இந்த ஆட்டோ பேக்கை பத்தி பேசியிருக்கு ஒரு அம்மா. அதை கூட நான் பேசினேன். ஆட்டோ பேக்கி பத்தி ஒரு அம்மா அதாவது மனநல மருத்துவர்கள் பேசுறாங்க. ஆனா யாரும் இதுல பாத்தீங்கன்னா மருந்தை தெரிகின்ற யாரும் வாய மூடிட்டு இருப்பாங்க. ஐயோ சொல்லவே மாட்டானுங்க. ம். மருந்தை தருகின்ற எவனுமே இந்த பட்டினி பத்தி அது பட்டினிங்கிறது என்னன்னு இன்னுமே யாருக்கும் தெரியாது. பட்டினி தெரியாது. என்பது நீரை அருந்தி உணவு பழக்கத்தை தள்ளி அதாவது உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது. இந்த உணவு காட்டு மிராண்டிகளுக்கு தெரியாது. ம். உணவுங்கிறது போதைப் பொருள் தானே, அது வெறியோடு தானே வேட்டையாடுறான். ஆமாங்க. அதுல இருந்து பண்பு எல்லாம் கிடையாது. உணவு பாத்தீங்கன்னா பண்பு ஒழுக்க நாகரிகமே வராது. ம். உணவு பாருங்க, பண்பு நாகரிகமே வர ஓடுவானுங்களே, கட கட கடன்னு ஓடுவானுங்க. மண்டபத்துல போய் பாருங்க, ஓடுவோன்னு ஓடுவானுங்களே. இடம் பிடிக்கிறது. அதேங்கப்பா, அது என்ன பெரிய அது இந்த மனிதனோட உயர்வானது அது. அது என்ன இல்ல, மனிதனோட உயர்வானதுன்னு கேக்குறேன். அது தெரியாதனாலதாங்கய்யா அந்த மாரி இருக்கிறாங்க. அதாவது காட்டு மிராண்டி. சாப்பிட்டாங்கிறது. அது அவன் அப்பதான் வயிறு நிறைய அது என்ன தின்னாவே ஒரு ஒரு உடம்பு உடலை விட்டு போறதுக்கே 24 மணி நேரம் ஆகும். உணவு உடம்பை விட்டு வெளியே போறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். பூரா காட்டு ம். மிராண்டி. அப்ப காட்டு மிராண்டி மாதிரி தான் இருக்கிறாங்க. உணவுல காட்டு மிராண்டிகள் தான். ஆமாங்க. அப்ப நானும் அப்ப எல்லாரும் அப்படித்தானே இருந்தவங்க. ம். ஆமாங்க. ம். என்னன்னே தெரியாம வளர்ந்தாச்சுங்க. நாமளும் காட்டு மிராண்டி தான். சும்மா ஏதோ காட்டு மிராண்டிங்கிறாங்க. நாமளே இப்படி இருந்தோம். நான் அப்புறம் வெள்ளைக்கார காட்டு மிராண்டி, அவன் சுத்த சுத்த மோசமான காட்டு மிராண்டி அவன். அவன் முழுக்க பசி முழுக்க. முழுக்க முழுக்க மோசமான காட்டு மிராண்டி. அவனால இயற்கை சக்தியில வாழவே முடியாது. அவனுக்கு அந்த தகுதியே அவனுக்கு கிடையாது. இயற்கை ம். சக்தி வாழுகின்ற தகுதி வெள்ளைக்காரனுக்கு வரவே வராது. அவன் வாய்ப்பே இல்லை. அவன் ரொம்ப கொடூரமா தான் சாவானுங்க அவனுக்கு. ஆமாங்க. அவனுக்கு அந்த எண்ணமே அது அந்த ஜீரண நீர் என்னன்னு தெரியாது. அவங்க தொடங்குறதே பீரு. நாம் எப்படி காப்பிங்கிற மாதிரி பீரு சாராயத்துல தான் நான் வாழ்க்கையை தொடங்கினேன். ஆமாங்க. அவன் அதுவும் எப்படி எங்க. ஆமா ம். ரெண்டும் தான். பீரும் இறைச்சி தான். பன்னிக்கறி பன்னிக்கறி இல்லாம அவன் இருக்க முடியாது. பன்னிக்கறி மாட்டுக்கறி அதெல்லாம் ம். இருக்க முடியாது. பீர் அவனுக்கு பூரா சாராயம் தானே. வாழ்க்கையே சாராயத்தால். அவங்க தண்ணினா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. ஓ! தண்ணீர்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. தண்ணீர்னா தண்ணிக்கு பதிலா பீரா குடிச்சுக்கிறாங்க. சாராயம் தான். சாராயம் தான் அது. ம். அது கொடுமையான ஜீரணத்தை கடுமையான சளி உற்பத்தி பண்றது அதெல்லாம். அது கட்டாயமாங்க. கெட்டு போனதானே. கெட்டு போனதானே அது பீருங்கிறீங்க. கெட்டு போனது தானே. கெட்டு போனா ஆமா. தானே நீ என்னது அது பால் கெட்டு போனா என்னமோ தயாரிக்கிறாங்க. பால் கோவா அதுதான். பால் கெட்டு ம். போனா பால் கோவா. அது சர்க்கரை போட்டுக்க போறியா? நானும் தான் தின்றுருக்கிறேன். திங்கிறது நல்ல ருசியா தான் இருக்கு. தின்னு பாருங்க வயிறு புளிப்பா மாதிரி இருக்கு. திங்கிற வரைக்கும் நல்லா இருக்கு. அது உள்ள போய் பார்த்து கொட கொடன்னு குடஞ்சு நெஞ்சு கரிச்சு வந்துகிட்டே இருக்கு. நெஞ்சு கரிப்பு. வந்துகிட்டே இருக்கும். நீங்க தேங்காய் தானே எப்படி நெஞ்சு கரிக்குது அதே மாதிரி பண்ணும். ஆமாங்க. அது கொழுப்பு உலகத்துல கொழுப்பு திங்கிற ஒரே விலங்கு கேவலமான மனித பிறவிதான். அது தெரியாதுன்னா. பிணம் தானுங்க. பிணத்தை இல்ல அந்த பிணத்தை மனம் விரும்பும். அந்த பிணத்தை கொழுப்புங்கிறது பிணம் தான். அது இந்த ம். இந்த தீய மனம் விரும்பிட்டே இருக்கும். அதனாலதான் இறைச்சியில அடிமையானவன் தீரவே முடியும். இறைச்சியில அடிமையாயிட்டான்னு வரவே முடியாது. உண்மைதாங்க. சோத்துக்கு அடிமையானவனும் திரும்ப முடியாது. இன்னைக்கு கூட ஒரு கராத்தே வீரர் இறந்திருக்காரு பாருங்க. 50 60 வயசு கூட தாண்டல ஒரு கராத்தே வீரர். அவனுக்கு அவ்வளவு புற்றுநோய் எங்கிட்டா வந்துச்சு. எத்தனடா உடற்பயிற்சி பண்ற பூரா இறைச்சி தாங்க அவனது எல்லாம் உணவு. ம். நீங்க இந்த ஒரு உடல கராத்தே வீரர். உடல கட்டுக்கோப்பா வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க நெறைய சாப்பிடுறது அந்த இதுல. இறைச்சி சாப்பிட்டா அவன் தாங்க தீண்டானுங்க. இறைச்சியும் பொண்ணு எனக்கு பாலும் அரிசி சோறு தின்னாம அவன் கோயந்தா தான். ம். அவனால் நூறாண்டு வாழ முடியாது. தடி உணவா வாழ முடியாது. இப்ப எல்லாரும் இறைச்சிக்கு அடிமையானவன் தான் எல்லாருமே. சப்பாத்தியில வந்துட்டு அந்த கொழுப்பு அந்த இது கிடையாதாங்கய்யா? அந்த இது சளி அது கிடையாது. மந்தம் தான். அது எல்லாம் மந்தம். மாவுனா மந்தம் தான். ம். ஆனா அதான் ஒரு தக்காளி. ரொட்டியுமே ரெண்டு ரொட்டி துண்டுமே கொஞ்சோண்டு அந்த வெங்காய தொக்கும் சாப்பிட்டா அதுவே அணுகுண்டு மாதிரி வயித்துல இருக்கு. ம். அது நாளைக்கு பூரா அது அது அப்படியே சுடு சுடு தண்ணி குடிச்சு இறக்கி விடணும் அதையே.
அதுவே அணுகுண்டு வர இனிமையா கொடுத்து அதுக்கு ஆசன வாங்கி சுத்தப்படுத்தணும். அது வந்து கருப்பா வரும், இழுத்துட்டு கருப்பா இழுத்துட்டு வரும். ம். தண்ணி அப்ப நாம தண்ணி இருக்கிறனாடி தப்பிச்சுட்டோம். தண்ணி போட்டு 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 ஒண்ணுக்குள்ளே வெளியேற்றிடுவோம். ம். அந்த அந்த வர 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 சிறுநீர்ல ஏற்றிடலாம், சிறுநீரை வெளியேற்றிடலாம். வெளியேற்றலாம். அது என்ன பொதுவா எல்லாத்தையும் நமக்கு என்ன, இது வந்து கல்வி முறைங்க. இது யாரு எப்படின்னா, இது ஒரு அடிமை ம். முறை கூட கிடையாது. இது ஒரு அடிமை மாதிரி மாதிரி கிடையாது. இது கல்வி முறை. அவன் வந்து தப்பிச்சு போயிடுவான். அதனால கூட யாரும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. ஆனா நன்றி உணர்வுங்க அது 12 ஆண்டு சொன்னபடி கேட்கணுங்கிறதா உண்மை. நீ வராட்டியும் ம். பரவாயில்ல, தொடர்புல இருக்கணும். வராட்டியும் பரவாயில்ல, தொடர்புல இருக்கணும். தொடர்புல இருக்கிறவங்க யார் வரணும்? தொடர்புலயே வர்றது இல்லையே. எங்கிட்ட படிச்சவங்களே யாரும் தொடர்புலயே இல்லையே. நீங்களே வர்றீங்க, எத்தனை நாளைக்கு இருப்பீங்க சரி தெரியாது அதெல்லாம். உண்மைதாங்கய்யா. அதான் சொல்லவே முடியாது. எத்தனை நாளைக்கு இருப்பீங்க அதெல்லாம் இருக்கிறதா பெரிய விஷயம். ம். இருந்தீங்கன்னா நல்லது, இல்லைன்னா அவ்வளவுதான், எதுவுமே தெரியாது. உண்மைதாங்கய்யா. இப்பவாவது இந்த ஊடகம் இருக்கிறனால எல்லாரும் பேசுறதுனால எல்லா கருத்து நீங்க உள்வாங்குறீங்க. நீங்க அரை ஆமா. குறையுமா படிச்சுட்டு தனியா இருந்தீங்கன்னா தனியா தான் இருக்கணும். அப்புறம் ஒரு எந்த முன்னேற்றம் கிடைக்காது. கிடைக்காது. ஆமா. நீங்க இப்ப வெங்கடேசன் ஐயாட்ட வந்துட்டு ஃபோன்லயும் நேர்ல போயிட்டு எல்லாமே சந்திச்சு அனுபவத்த பெற்றிருக்கீங்க. ஆமா ஆமா. இன்னைக்கு இப்ப இந்த கூகுள் மீட் இருக்கிறதுனால அந்த அனுபவங்கள நாங்க பெறுறோம். இல்லனாக்கா நேர்ல எத்தன பேர் சந்திக்க முடியும்? 1 ஆள், 2 ஆள் கூட வர்றது சிரமம். இல்லவே கிடையாது. என்னை தேடி வருவாங்களே தவிர, தேடி வந்தா மீறி போனா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்பீங்க. அப்புறம் விளையிருவாங்க. அவ்வளவுதான். நான் இது கூட பயிற்சி மையம் கூட தொடங்கி இருக்கு. அவர் சொல்லித்தான் தொடங்கினேன். இன்னைக்கு அந்த இன்னைக்கு இன்னைக்கு அந்த இடம் வந்து 50 லட்சத்துக்கு போகும். குறைஞ்ச வச்சு 40 லட்சத்துக்கு போகுது. 5 லட்சம் ம். வாங்கி செலவு பண்ணிருக்கு. எந்த செலவும் இல்லை, ரேட் ஏறிட்டே இருக்குது. சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும்னு. அது அருமையா நடந்தது. மலை அடிவாரம். ம். ஆமா. அது நான் போகாமே வச்சிருக்கேன். நான் சும்மா போய் பார்த்துட்டு வருவேன். அங்க ஒரு பக்கத்தால ஒரு குடிசை வாசிக்கிட்டு சாவி கொடுத்து போட்டு, "நீ போய் ராத்திரி தங்க சொல்லிட்டு வந்துட்டேன் நான்." அவன் அங்க படுத்து தூங்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவுதான். அங்க ஒண்ணும் போலாம். நல்ல இடம் தான். அருமையா நடந்தா. வாங்கியாச்சு இடம்லாம் 100 சென்ட். அன்னைக்கு ஒரு சின்ன தொழிற்சாலை கூட, இந்த மின்சாரம் தயாரிக்க தொழிற்சாலை, அதெல்லாம் கொண்டு வந்தா நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் வராத வரைக்கும் இது. அது வந்து அதைத்தான் படிச்சு நான் கண்டுபிடித்த இந்த இயற்கை இயந்திரங்கள் அப்படின்னு இருக்கு. நான் கண்டுபிடித்த விண்வெளி இயந்திரங்கள். அது விண்வெளிக்கு போற இயந்திரம் தான். அந்த இயந்திரம் வராத வரைக்கும் இதை பேசி ஒன்றும் இது 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 கூட பெருசா பேசி ஒன்றும் பண்ண முடியாது. இது அந்த ம். கண்டுபிடிச்சு கொடுத்தது எல்லாம் இருக்கும். நம்ம 2 கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து உணவில்லாமல் வாழும் கலைன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுவும் அத மின்சாரம். இந்த 2 இல்லைன்னா இது ஒண்ணுக்கு ஆகாது. வேற எந்த பேட்டரி கார் வந்தாலும் வேலைக்கு ஆகாது. இந்த பேட்டரி கார், அந்த கார், இந்த லித்தியம் இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. மனித குலத்தை இப்ப யோக மன்றங்களே மனித குலத்தை மாற்றாத பொழுது, இந்த கண்டுபிடிப்புல எதுக்கா தண்ட கண்டுபிடிப்புங்க ஐயா. நீ இல்ல. எந்த கண்டுபிடிப்பு என்னதான் விவசாயத்தை காப்பாத்தி இவ்வளவு அறிவியல் வந்துருச்சே, விவசாயத்தை யாராவது காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? ம்? முடியாதுங்க. எத்தனையோ நான் கண் முன்னாடி ராக்கெட் போறதே பாக்குறோம். மேல போகுது, விண்வெளியில் வீடு கட்டி வாழ்றாங்க, அதெல்லாம் பாக்குறேன். இங்க எல்லாம் மாறிட்டா, எல்லாமே மாறிடுச்சான்னு கேக்குறேன். இல்ல. அங்க போனாலுமே அந்த உணவுக்கு வேணுமே, அதுக்குரிய அடிப்படைய வந்துட்டு அவங்க பண்ணல இல்லைங்க. அது பண்ணாலே அல்ல. இங்க இருந்து மாடையும் ஆடு மாடு இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஆடு மாடு இல்லைன்னா அவன் ஆடு மாடு தான் கொண்டு போறான். ம். ஆடை மாடை அறுத்து எதை கொண்டு போடுறது எல்லாமே தப்பா தாங்க போயிட்டு இருக்குது. பதப்படுத்தி வச்சு கொண்டு போறாங்க. அது கொடுமையான உணவுகள். அதை தின்னா வயிறு கெட்டு போய் ஏற்கனவே வெளிக்கு போகாது. ம். இவங்கள உயிரோட நீண்ட காலம் இருக்க முடியாது. உடற்பயிற்சி பண்றவனே செத்து போற, நீங்களே ஏன் இவங்களே உடற்பயிற்சிக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, இது வரை கீழே வந்து அதெல்லாம் வெறுத்து போகுங்க. ஏன் ம். உண்மைதாங்க. வெறுத்து போயிருப்பான். இப்ப நாங்கெல்லாம் வந்து இந்த நீர்ப்பயிற்சி பண்ணும்போது எல்லா ஆரோக்கியம் வந்துருது. நீங்க ம். ஒரு வேளை உணவு உண்டாலும் பரவாயில்ல, மீண்டும் நீர்ப்பயிற்சி செய்து நீர்ப்பயிற்சி செய்து இந்த உணவுல இருக்கிற அசுத்தை வெளியேற்றிட்டோம்னா, நீங்க ஒரு வேளை உணவு சாப்பிட்டு அந்த நீரை மருந்து அரித்து தான் ஒரு வேளை சாப்பிடணும். இல்லைன்னா வயிறு எல்லாம் ரத்தம் இறுகி போயிடும். ம். நீரை அருந்தாம எதையும் நீங்க தள்ளி போட முடியாது. நீரை அருந்தாம எதையும் தள்ளி போட முடியாது. மாட்டிக்குவானுங்க. மாட்டிக்குவானுங்க. எடையை குறைக்க தெரியாது, கூட்ட தெரியாது. எடையை எப்படி குறைக்கிறது, கூட்டுறது ஒன்றும் தெரியாது. அதனால யூடியூப்ல வர்றது அத்தனையும் தெண்டம், பரம தெண்டம். ஆனா ம். இன்னைக்கு பூரா உடற்பயிற்சி பத்தியும் உடல் உடல் பாகத்தை பற்றியும் 11 பாகங்களை பத்தி படிச்சுக்கிட்டே இருக்கேன். 6ஆம் வகுப்புல கொண்டு வர்றேன். ஆனா உடம்பு எப்படி பசிக்குது, பசி ஏன் வரணுங்கிற காரணமே இல்லையே. ஆமாங்க. பசிங்களும் பசிங்கிறது தேவையில்லாத ஒண்ணு தானே அது. ஆமா, ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியா தேவையில்லாத ஒண்ணுதான். ம். அது புரியறதுக்கு 15 வருஷம் ஆகும்.
16 வயசான இப்ப இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் இப்ப நான் புரிஞ்சுக்கிற மாதிரி எங்க குடும்பத்துல யாரும் புரிஞ்சுக்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. எங்க குழந்தைகள் புரிஞ்சிருப்பதை எங்க வீட்டுக்காரிக்கு இது என்னன்னே தெரியாது. அவங்களோட ஆர்வம் அந்த அளவுக்கு தான் இருக்கு அப்ப. ஆமா. ஆனா சொல்லியிருக்க மவனை ஏதாவது நோய் வந்தது அவ்வளவுதான்ட்டு நான். அப்படி வரும்பொழுது இதை வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிடுவாங்க இல்லையா அவங்க? பண்ணலைன்னா மரணம், கொடுமையான மரணம் வரும்னு சொல்லியிருக்கேன். கொடுமையான ம். மரணம் வரும். வரலைன்னா அவங்க தண்டனை அவங்க தானே அனுபவிக்க போறாங்க. நானும் அனுபவிக்க போறேன். கத்திட்டு போகணும் வேண்டியதுதான். ம். அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இயற்கை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சூழ்ச்சியால வெல்ல முடியாது. முடியாது, உண்மைதாங்க. இயற்கை அதாவது இயற்கை எப்படி, இயற்கையினுடைய தன்மையை வந்து தொடர்ந்து முயற்சி பண்றவங்க தான் அது தொடர்ந்து முயற்சி பண்றவங்க தான் தப்பி கொண்டு தவிர சூழ்ச்சியாலே மருந்தினாலே எல்லாம் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க பால் குடிக்கிறவன் தப்பிக்கு, பாடு சாதாரண சோறு திங்கிறவன் நோய்வாய்ப்பட்டு துடிதுடித்து சாக வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சுத்தமாகாது, ரத்தம் சுத்தமாகாது. அதுதான் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும், கிருமி ஏறிட்டே இருக்கு. சோறு தின்னாவே கிருமி ஏறிடுங்கய்யா. ம். அதெல்லாம் சோறு தின்னாவே அந்த புளிச்சு போதில்ல, வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஈஸ்ட் தானே இருக்கு, வேற என்ன இருக்காங்க? ஈஸ்ட். ஈஸ்ட்டுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை, ஒன்றும் ம். தேவையில்லை. நம்ம உடம்பு வந்து 2 சுவாசம் இருக்குது, 2 வகையான சுவாசம் இருக்குது. நுரையீரல் அடிப்படையாக கொண்டு இயங்குற கிருமிகள். இப்ப நுரையீரலையும் கிருமி இருக்கு, நுரையீரலும் கிருமிகள் இருக்கு. அது அந்த ஆக்சிஜனை மட்டும் அடிப்படையாக கொண்டு வாழ்கின்ற கிருமிகள். இன்னும் இறப்பையில் இருக்கு பாருங்களேன், இறப்பையிலும் கிருமி இருக்கு. இங்க வெளிச்சம் தேவையில்லை, ஆக்சிஜனும் தேவையில்லை. இங்க இங்க சாப்பிடுறது பூரா விஷத்தை தான் போடுறான். அது ஆக்சிஜன், அது உள்ள போகுது வெளியே வருது, ரைட்டு. அதுல வந்து எந்த பிரச்சனையும் வராது. நீ வாய் வெளியே போடுற பாரு, இதுதான் மரணத்தை உண்டாக்குறது. ம். அப்ப 2 ஆக்சிஜன் நமக்கு நடக்குது. இங்க போறது ஆக்சிடேஷன், இங்க போறது கெட்டு போறது. இங்க போறது ஆக்சிடேஷன், இங்க வயிற்றுக்கு போறது வந்து கெட்டு போறது. கெட்டு போறதுன்னு எடுத்து இந்தியாவில் இருக்கிற மன்றங்களை பேசிட்டு இருக்குது. அவமானம் அது. இவனு எந்த மன்ற சாமியாரும் ஒழுங்கா செத்ததாக வரலாறு, சாக முடியாது. எல்லா யோக மன்ற சாமியாரும் ஆஸ்பத்திரி போய் தானே செத்தானுங்க. ஆமாங்க. எந்த சாமியார் எடுத்துங்க, எந்த சாமியாரும் எடுத்துக்கங்க, பேர் சொன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எந்த சாமியாராவது மருந்து மாத்திரை எல்லாம் செத்துருக்கானான்னு பாருங்க. இது இப்போ அந்த இது வேற ஆஸ்பத்திரி நடத்துற சாமியாரும் இருக்கிறானு. எந்த சாமியாருங்க? சாமியார் ஹாஸ்பிட்டல் வேற. ஆமா, சாமியார் வேறங்க. யோகின தனித்து இயங்குவானுங்க, தனிமையில இருப்பான். அவனை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. என்னது? யாரும் இருக்க மாட்டாங்க, தனிமையில அதுதான் இருப்பாங்க. யோக நிலை. இதுல யோக நிலை இல்லை, இதுல கூத்தடிக்கிறது. இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மன்றங்களும் கூத்தடிக்கிறது. என்னது? இந்தியாவில் இருக்கக்கூடிய மன்றங்கள் கூத்தடிக்கக்கூடியது. என்னென்ன சினிமா கூத்தடிகள் மாதிரி அங்க என்ன நடந்துட்டு இருக்குது? டிராமா வேடிக்கை தான் நடந்துட்டு இருக்குது. இவங்க மாதா அமிர்தானந்தமயிக்கு வந்துட்டு ஆசிய கண்டத்திலே பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களாம் டெல்லியை பக்கத்துல, அந்த பக்கம். அவன் ஆசிய அந்த 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 அம்மா எந்த ஊருக்காரிங்க? கேரளாங்கய்யா. ஓ, கேரளா வருதம்மா. வள்ளியங்காவு. அது என்னமோ இருந்துட்டு போகுது. அது ஏதோ நடக்குது, அவ்வளவுதான். அது அன்பால கட்டுப்படுத்துது. என்னது? அன்பால கட்டுப்படுத்துறாங்க. என்னமோ கட்டி கட்டி பிடிக்குது, மேல வைக்குது, என்னமோ பண்ணிட்டு பாவம். ஏங்க புட்டபர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்னென்னமோ ஆமா. கடைசியில நோய்வாய் நுரையீரல் துடி துடிச்சு செத்தாரு. நுரையீரல மூச்சு விடாம துடி துடிச்சு செத்து போனாரு. அவர் பெரிய மெஜிசியன் வேற என்னென்னமெல்லாம் மந்திரமெல்லாம் பண்ணுவாரு. அதெல்லாம் வந்து எப்படின்னா ஸ்பிரிட் மாறிங்க ஐயா, ஸ்பிரிட். அது யோக முறை கிடையாது. இப்ப உணவு இந்த ஜீவ சமாதி நிலை அப்படின்றது, இப்ப நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கும் பொழுதே வந்துட்டு என்னோட இது மூச்சுகளை எல்லாமே கட்டுப்படுத்திட்டு அப்படியே நான் இறப்பு நிலைக்கு போயிட்டேன்னா அது ஜீவ சமாதி தானேங்கய்யா? அதுவே கலண்டு போகும். இல்ல, இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சித்தர் வந்துட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமங்கலம் பக்கம் அந்த மாதிரி ஒருத்தர் ஆனாருங்கய்யா. ம் ம் தெரியல, அவரை பத்தி ஒன்றும் தெரியாது. என்னன்னு அவங்க வாழ்க்கை குறிப்பா உணவு பழக்கம், முதல் உணவு பழக்கம் என்னன்னு பார்க்கணும். அவர் எதுவுமே சாப்பிட மாட்டாருங்க, சாப்பிடல. திருச்சியில இருந்து அப்படிதானவா? சிறுசுல இருந்து இல்லைங்க, நான் ஒரு 4-5 ஆண்டுகள் அவர்கிட்ட பழகிட்டு இருந்தேன். கொஞ்சம் போல வந்துட்டு அந்த கடுங்காப்பி குடிப்பாரு, இல்லாட்டி துளசி இதுல வந்துட்டு வேக வச்சு குடிச்சுக்கிருவாரு. அப்ப அது ரைட்டு. அப்ப அப்படி சுத்தமாயிருச்சு, அவருக்கு பசிதான். அப்ப கிட்டத்தட்ட அது சுத்தமான மாதிரி தான். அதனால சாப்பாடு எதுவுமே எடுத்துக்கிற மாட்டாரு. ஒரு சாக்கு இந்த சணல் இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் தச்சு போட்டுக்கிருவாரு. இல்லை, யாருக்கும் அது பிரயோஜனம்லாம் இருக்கணுங்க.
யாருக்கும் பிரயோஜனம் அது நோய் நீக்கி இருக்க மாட்டாங்க. யாராவது வந்து இப்ப நானும் நோய் நீக்கிறேன் இல்லையா, நிறைய பேத்துக்கு நோய் நீக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் ஆமாங்க. செஞ்சிருக்க மாட்டாங்க. அதுல பிரயோஜனம் இல்லை. அது ஒரு எப்படி வச்சுக்கலாம்னா, அது சான்று ம். மாதிரி வச்சுக்கலாமே தவிர அஹ், ம். நோயை தீர்க்கறதுக்குலாம் பயன்படாது. ஆமாங்க. தெரியாதுல்ல பாவம். அது ஒரு சான்று மாதிரி. அவரே இந்த பிரகலாத ஜானின்னு ஒருத்தர் இருந்தாரு. யாருக்கும் பயன்படாத ஒரு சாமியார். அவ்வளவுதான். ம். இவராவது பிறகு சொல்லி கொடுத்தாரு. யாரு இந்த ஹீராரத்தன் மனைக்கு. அவர் வந்து என்ஜினியர். அவராவது அவர் நாசால போய் பண்ணாங்க. கடைசியில் ஒரு பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி காமிச்சாரு. பசித்தாகத்தை ம். கட்டுப்படுத்திட்டு உடம்பு வேலை பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி காமிச்சாரு. அப்புறம் ஜூஸ்லயே வச்சு இருந்து காமிச்சு பார்த்தானுங்க. கடைசியில் ஆமா உண்மையால இயங்குது. சூரியன் வந்து உடம்பு எடுத்துக்கு தாவர அவ தெரியவே சொல்றானுங்க. சூரியன்ல இருந்து உடம்பு எடுத்துக்குது. ம். சூரிய சக்தி எடுத்துக்குது அப்படிங்கிறாரு. உடம்பு எப்படி வேணாலும் இயங்குது. அதான் விஷயமே. அது எப்படின்னா, இப்ப காமா கதிரில இயங்கும், சூரிய சக்தியில இயங்கும், காற்றுலயும் இயங்கும், எப்படி வேணாலும் இயங்குது உடம்பு. மொத்தம் இதனோட இயக்கத்துக்கு வந்துட்டு உணவு தேவையில்லை, அவ்வளவுதான். உணவுங்கிற போதைப் பொருள் தேவையில்லை. உணவு என்கிற போதைப் பொருள் தேவையில்லை. தேவையில்லை. அது போதைப் பொருள் தான். அது எந்த இது சந்தேகம் கிடையாது. ஏன்னா வயிற்றுக்கு இங்க போனா விழிப்புணர்வு வரும், வாய் போனா போதை தான் வரும். ஏன்னா சாப்பிட்ற உணவு மெத்தலானாத்தான் மாறும். இன்னைக்கு எது போட போறீங்க? மாவு சத்து தானே போட போறீங்க. மாவு சத்து ஆமா. போனா சாராயமே தானே மாறும். சாராயத்தை உற்பத்தி பண்ற கிருமி தான் வயிற்றுல இருக்குது. சாராயத்தை உற்பத்தி பண்ற கிருமி தான் வயிற்றுக்குள்ளார இருக்கு. இருக்குது. பின்ன எப்படி திருடுவ வச்சிருந்தார்? சொல்லுங்க, யா கேக்குது. சாராயத்தை உற்பத்தி பண்ற கிருமி தான் வயிற்றுல இருக்குது. தெரியுமா தெரியாதா? சாராயத்தை உற்பத்தி பண்ணுகிற கிருமிதான் வயிற்றில் இருக்கிறது. பின்ன என்ன பின்ன என்ன பெரிய அங்க என்ன தங்கத்தையும் வயரத்தையும் உற்பத்தி பண்ற கிருமியா இருக்குது. சாராயத்தை உற்பத்தி பண்ற கிருமி தான் வயிற்றுக்கு இருக்கு. வயிற்றுக்குள்ள என்ன கிருமி இருக்கு? சாராயத்தை உற்பத்தி பண்ற கிருமி தான் இருக்குது. வேற என்ன இருக்குது அங்க? வாட் பேஸ்ட் அதாவது அது எப்படி போட்டு போறோம்னா அதாவது வாட் பாக்டீரியா ஹெல்ப் டு த எத்தனால்னு போடுங்க. வாட் பாக்டீரியா ஹெல்ப் டு த எத்தனால் போடுங்க. இன் ஸ்டமக்னு போடுங்க. வாட் பாக்டீரியா டு ஹெல்ப் த வாட் பாக்டீரியா டு மேக் த எத்தனால் will digest the ethanol. will digest ethanol போடுங்க. வாட் பாக்டீரியா டு ஹெல்ப் த எத்தனால் ஃபார் ஃபுட் கன்வர்ஷன் ஏதாவது கொடுங்க. என்ன வருதுன்னு பாருங்க. என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபுட்டை எத்தனால மாத்துறது எந்த கிருமின்னு போடுங்க. வாட் பாக்டீரியா டு கன்வெர்ட் த வாட் பாக்டீரியா which bacteria will convert the food into ethanol. The food into ethanol will convert the food into ethanol அப்படின்னு போடுங்க. which பாக்டீரியாவா? இவரை காண கேசவனை காண வரலையே தெரியுது. நீங்க கூட நீங்க ஏதாவது மண்டலத்தில் இருக்கிறீங்களா தெய்வநாயகம்? இல்ல, மன்றம் இந்த இயற்கை விவசாயத்துல அமைப்புல இருக்கீங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. எல்லாரும் சக்கரை நோயாளி தானே. இயற்கை பெரும்பாலும் விவசாயிகள் பூரா சக்கரை நோயா மாறிடுறாங்க. சக்கரை நோயாலே மாறி அதான் ரொம்ப கொடுமை. அதெல்லாம் சளி இல்லாதவங்க சக்கரை நோய் இல்லாதவங்க யாரும் கிடையாது. நாற்றம். அதனால அவங்கள எதை பேசி பாருங்க. அப்படி ஏதாவது ஒரு இந்த பால் உற்பத்தியாளர் சங்கம் நிறைய இருக்கு. அது மக்களோட தொடர்பு வைக்கிறதுக்கு நிறைய. நீங்க விவசாயி தானே, ஏதோ ஒரு துறையில இருப்பீங்களே. ஆமாங்க. உற்பத்தியாளர், விதை உற்பத்தியாளர், அந்த விதை நேர்த்தி, அது பால் உற்பத்தி. நீங்களும் விவசாயிகள்னு அதெல்லாம் வருவாங்க. நீங்க விவசாயிகள் சந்திக்கிறீங்களா இல்ல நீங்க தனிப்பட்ட எவனோட தொடர்பு இல்லையா? எப்படி? நான் நேர்ல போய் யாரையும் சந்திக்கிறது இல்லைங்க. இந்த கொரோனா காலத்துலதான் இந்த விவசாய முறைகளுக்கு யூடியூப்ல பார்த்தேன். அந்த இதை எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். கொரோனாவுக்கு பின்னாடி தான் நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வேற தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களா? அதுக்கு முன்னாடி ஆசிரியரா இருந்தீங்க. ஆசிரியர்னா காலேஜ்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. என்ன படிச்சீங்க நீங்க? நான் எம்காம் எம்ஆர்டி எம்ஃபில் முடிச்சிருக்கீங்க. எம்காம் எம்ஆர்டி எம்பிஏ. சரி. கல்லூரியில வந்துட்டு சரியான சம்பளம் கொடுக்கல. தனியார் கல்லூரியா? தனியார் கல்லூரிங்க.
மான மரியாதை போயிருமே. அதனால தான் சரி வேலைக்கு வேணாம் அப்படின்னு விட்டு இயற்கை விவசாயம் பண்ணுவோம்ட்டு அந்த இதை ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. சம்பளமே மீறி போனா ஒரு 5 ரூபா, ஒரு 6 ரூபா 7 ரூபாய்க்கு கூட தர மாட்டானுங்களே. 20 23 ரூபா கொடுத்தாங்கய்யா. ஆ. ஓஹோ, 23 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு. அப்போ 20 வருஷத்துக்கு மேல இருந்திருப்பீங்க. ஆமாங்க, 22 வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க. அதனாலதான் அவ்வளவு கொடுத்துருக்கான். புதுசா வந்து 5000 கூட தர மாட்டான். காலேஜில் வந்துட்டு பிரின்சிபல் என் போஸ்ட்ல பொண்ணு என் பொண்ணே வேலை இப்ப என் பொண்ணு இப்ப அரசு இதா அரசு பேராசிரியர் மாறி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அரசு கல்லூரிலேயே வேலை செஞ்சாங்க. சம்பளமே கொடுக்க மாட்டானுங்க. ஆமாங்க, கன்சல்டேட் அரசு 10,000 11,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. அது இப்பதான் கொடுத்துருக்கான். அதுக்கு முன்னாடி 3000 கூட கொடுக்க மாட்டானுங்க. 3000. ஆமாங்க ஆமாங்க. ரொம்ப கொடுமை. நான் சும்மா போகிறது சும்மா நீ போ பொழுதுபோக்குன்ற நான். ம். படிச்சாலும் அறிவு தாங்க வரணும், படிச்ச வேலை வரக்கூடாதுங்க ஐயா. படித்தா அறிவு வரணுங்க. இப்ப இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்க இல்லையா, ஆரோக்கியம் வந்துதான்னு பாருங்க. இல்லையே. இல்லைங்க. இப்ப கேசவன் கூட வந்துட்டு போறாரு. ஏன்னா இல்லையா, இது கிடைக்கலையா தெரியுது. நம்ம அனுமதி கொடுத்தாச்சு. கேசவன் வந்தாரு பாருங்க, இப்போ போயிட்டாரு. ம். ஆமாங்க. அவரே இப்பதானே புரிஞ்சுக்கிறாரு. அவருக்கே தோல் நோய் இருந்து சரி பண்ணியிருக்காரு. அந்த நன்றி கடனுக்காக தான் என்ன பண்றாரு, சரி போய் 10 புத்தகம், ஆமா நேத்து ஒரு 7 புத்தகம் அனுப்பிச்சிருக்கேன், அவரு போய் இங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கொடுத்து நான் சொன்னேன் நீங்க கொடுங்க, இல்லைன்னா நீங்க சேலத்திலேயே வந்து ஐயா வந்துட்டாரு, சேலத்திலேயே வந்து நீங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். அதான் சொன்னீங்க நானும் 1000 கணக்கில் பேசியாச்சுங்க ஐயா. நானு 1000 கணக்கில் பேசியாச்சுங்க ஐயா. தமிழ்நாடு பூரா சுத்தியாச்சுங்க. எல்லா மன்றத்தையும் பார்த்தாச்சுங்க ஐயா. ஈசா மன்றத்துல ஒண்ணுதான் உள்ள போகல. ஆனா அது பயங்கர கும்பல். அவனுக்கு தமிழும் தெரியாது, சமஸ்கிருதம் தெரியாது. அது ஒரு பயங்கரமான கும்பல். அது வந்துட்டு சுற்றுலாத்தலம் மாதிரிங்க. டூரிஸ்ட் சென்டர் தான் அது. ஆமா ஆமா, சுற்றுலாத்தலம் மாதிரி. அத வரிசையில விட்டுட்டு இல்ல, அந்த ஆள் போய் மடையை போட்டா அப்புறம் அது முடிச்சதுக்கு அது அவ்வளவுதான். புட்டபர்த்தி செத்து போனார் இல்லையா, அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி எல்லாரும் அவங்க அதுக்கப்புறம் மாணவர்களே கிடையாது. அது ஒரு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வியாபார தலம் மாதிரி. அதெல்லாம் அந்த ஆள் செத்து போனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். முதலாளி செத்து போனாரா அங்க இருக்கிற யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமாங்க. அங்க அப்படி அப்படி இருந்தாலும் அவங்க சொந்தக்காரன் தான் இருப்பான். அவனுக்கு நடத்த தெரியாது. அந்த தரைமையில இருக்கிறவன் செத்து போனான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி வரவங்க எடுத்து நடத்த மாட்டாங்களா? அதுக்கு என்னன்னே தெரியாது உங்களுக்கு. ஆமாங்க, அந்த இது தெரியாது, கட்டாயம் தெரியாது. ஆனா இது அப்படி இல்லை. இந்த புத்தகத்தை யாரு படிச்சாலும் முன்னேறிடுவாங்க. யாரு படிச்சாலும் முன்னேறுவாங்க. ஆமா, இதுதான் விடுதலை. அதனாலதான் நான் வந்து பெருசா அலட்டிக்கிறது இல்லை. வர்ற வரைக்கும் பேசுவோம் அப்படின்னு. அதான் மதியம் பேசும்போது பன்னீர்செல்வம் ஐயா சொன்னார் இல்லைங்க, அவங்களுக்கு பிராப்தம் இருந்தா அந்த புக்கு கிடைக்கும், உங்களோட இணைய முடியும். இல்லைன்னா கிடைக்காது இல்லைன்னாக்க. ஆமா ஆமா. கேசவன் வந்திருக்காரு. வணக்கம் கேசவன். அவரு அடிக்கடி இடம் மாறுறாருங்க. அவரு அடிக்கடி தோட்டத்துக்கு போறனால கிடைக்கிறது இல்லை அவருக்கு. இது பக்கத்துல தோட்டம். உங்களுடைய என்னங்க வெறும் சேர் மட்டும் தான் தெரியுது என்றதா? ஆமா, என்னுடைய மூஞ்சி தெரியலையா? இல்ல, சேர் மட்டும் தான், இங்கோ அந்த பிளாக் சேர் மட்டும் தான் தெரியுது. பிளாக் சேரா? மூஞ்சி தெரியலையா? நீங்க கேமரா இல்ல நீங்க கேமராவை அந்த பக்கம் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய மொபைல்ல கேமராவை இந்த ஃப்ரண்ட் ஃபேஸா வைங்க. நீங்க பேக் கேமரா ஆன் பண்ணிருக்கீங்க. ஓ, அடாடா, இப்பதான் எனக்கு தெரியுதா? போய் நானும் இன்னாரு வரை கவனிக்கவே அடக்க. ஞாபகம் ஒரு சேர் ஒன்று பின்னாடி. ராமா, அடாடாடா, எங்க மாத்துறதுன்னு தெரியலையே. கரமா மறுபடி கட் பண்ணிட்டு வரட்டா? அது என்ன மறுபடியும் 2 நிமிஷம் நீட்ட, மறுபடியும் 5 நிமிஷம் நீட்டிக்கலாம். இருங்க, நான் மாத்திட்டு வரேன். சரி, இப்பதான் நான் கவனிக்கிறேன். இப்படி மாறிச்சுன்னு தெரியலையே. அது ஏதாவது டச் பண்ணாக்க அந்த மாதிரி மாறி இருக்கீங்க. என்னடா இந்த ஆப்ஷன் இருக்குமா எங்கேயாவது? இருங்க பாக்குறேன். அமைப்புகள் செட்டிங் என்ன கொடுத்துருக்கேன். செட்டிங்ஸ்ல போய் மாத்தலாமா? இப்படி செட்டிங்ல வேண்டாம், கீழே வந்து கேமரா இருக்கும் பாருங்க. அந்த கேமரா தட்டினீங்கன்னா பின்னாடி போயிடும். இப்ப பாருங்க, உங்க போட்டோ தெரியுதுங்க, அந்த யோகா பண்ண மாதிரி. அவ்வளவுதான். அது தெரியுதா? இப்ப பாருங்க, இப்ப வருதான்னு பாருங்க. இது அப்போ தப்பா? இது எங்க திரும்ப சேர் தான், எங்க மாறிடுது? இது இப்பதான் நானும் இப்பதான் கவனிச்சேன்.
இதுல ஏதாவது நாங்க இருக்கா வேணும் சரி நீங்க மூஞ்ச காட்டுறது சரி இன்னைக்கு இதை காட்டலாம் எனது சொல்லி வீடியோ நினைச்சிட்டு முடித்திரை காட்டு, அது என்னமா காட்டுறது? எங்க மாத்துறதுன்னு தெரியலையே. அப்படி எந்த ஆப்ஷன் கொடுக்கல இங்க. நான் இது கேமராலே மாத்திட்டேன் இருக்குது. இருங்க. கட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க ஐயா. கட் பண்ணி ஜாயின் பண்ணி இருங்க. பன்னீர்செல்வம் சார், கேசவன் ஐயா, நீங்க மதியம் பேசுனது முழுக்க அன்னைக்கு வீடியோ கேட்டேங்கய்யா. கேட்டீங்களா? ஆமாங்கய்யா கேட்டேன். உங்களோட அனுபவங்களை நிறைய பகிர்ந்துருந்தீங்க. மாடி பிரதமர் கேரம் முடிச்சது என்னடா வம்பா இருக்கு. இந்த நீர் மருத்துவத்தோட சிறப்பை பத்தியும், அதாவது ஆழமான கருத்தை சொல்லியிருந்தீங்க. அதாவது இதுக்கு மேல வந்துட்டு வேற எதுவுமே இல்லை அப்படின்றத சொன்னீங்க. தலையை சுத்தி மூக்க தொடுறதுகள் டைரக்டா தொடக்கூடிய ஒரே இது வந்துட்டு நீர் மருத்துவம் தான் அப்படின்றத வந்துட்டு